உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி வரப்போகிறது. இந்த மே 14 குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். குரு பெயர்ச்சி அப்படின்னா எல்லார் வீட்லேயும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, குருவை ஒரு ஹீரோ மாதிரி, சனியை ஒரு வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. குரு வந்துட்டாலே எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுங்கிறது ஆணித்தனமான அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆகையினால ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மே 14 காத்திருக்காங்க. எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வெளிநாடு போக போறீங்க, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி கிடைக்க போகிறது, தங்கம் வாங்க போறீங்க, நகை சேர்த்த போறீங்க, பணம் பேங்க் பேலன்ஸ் யாருக்கெல்லாம் ஏறப்போகுது போன்ற நிறைய விஷயங்கள் நமது ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல காத்திருக்கு. ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமா பார்த்துடலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே, மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 1-10 கூடியவர். 1-10 கூடிய குரு பகவான் 4ஆம் இடமாகப்பட்ட கேந்திர பலம் பெறுகிறார் புதனுடைய வீட்டிலே. ஒரு சுபகிரகம் 1, 4, 7, 10 பலம் அடைவது என்பது அந்த சுபகிரகத்துடைய பலன்களை ரெட்டிப்பாக்கும். ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அடிப்படை. அப்ப 4ஆம் இடத்திலே குரு பகவான் வருவது என்பது வீடு, மாடு, மனை, ப்ரமோஷன், உயர்கல்வி, உயர் பதவி, இது எல்லாத்தையும் ஒரே தூக்கிறார். குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் 4ஆம் இடத்து குருவால் ஒரே தூக்கிறார். இந்த 4ஆம் இடத்து குரு என்பது என்ன தருகிறது என்று பார்த்தால், அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கான வழிகள் எல்லாம் அந்த 4ஆம் இடத்து குரு தருகிறார். நான் இது வரைக்கும் இந்த வேலையில் இருந்தேன் சார், இனிமேல் இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், என் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன், கடையை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன வேணால் பண்ணுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு குரு 4ஆம் இடத்தில் வருவது என்பது அடுத்த லெவலுக்கான பாதையிட்டு செல்லும். என்னுடைய அடுத்த லெவல் பாதை இதுதான், அதை நோக்கி என்னுடைய பிரயாணம். 4 வரக்கூடிய குரு பகவான் 4 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8 ஆயுள் பாவம், 8 அசையா சொத்துக்கள், 8 மாங்கல்ய பலம், 8 அசட்ஸ், அதெல்லாம் குரு பார்த்துறார். 4 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10 தொழில் ஸ்தானம், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், தொழில் அபிவிருத்தி போன்றவற்றை குரு பார்த்துறார். தொழிலில் ஒரே தூக்குறாரு, மேலே வந்துடுவீங்க. தொழிலில் உங்களை அடிச்சு கால் கிடையாது, நான் தான்டா இனிமேல் நின்னா தர்பாரு. குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பார்த்துறார், தொழிலே பார்த்துறார். இதை விட ஒரு நற்காலம் என்பது எதுவும் இல்லை. அடுத்து குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12 என்ன? 12 உங்களுடைய விரயஸ்தானம். 12 என்பது அயன சயனஸ்தானம். அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது தன விரயங்கள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறார். அதே நேரத்தில் 12ஆம் வீட்டிலே குரு பகவான் பார்க்கும் பொழுது தேவையில்லாத பழைய கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது என்னைக்கோ முடிஞ்சு போன ஒரு கேஸ், அந்த கேஸ் இப்போ ரன்னிங் எடுத்து ஓடிட்டுருக்காங்க என்றால் அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுறார். பழைய பெண்டிங் கேஸ்க்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுறார். குரு பகவான் 12ஐ பார்த்து பழைய பிரச்சனைகள் எதுவும் உங்கள் பக்கத்தில் வராமல் பார்த்துக்கிறார். ஸோ குரு 4ஆம் இடத்துல வருதுனால தங்கமாக சேர்த்த போகிறீங்க. நிறைய தங்கமாக சேர்த்துவீங்க. கோல்டு. 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ப்ரமோஷன், முக்கியமாக சுகஸ்தானம். சுகஸ்தானத்திலே குரு பகவான் ஒரு கால் நீட்டி படுப்பீங்க, ஒரு நிம்மதியாக தூங்குவீங்க. இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் ஏற்பாடு பண்ணி தரார். ஒரு 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 ஒர்க்கில் நின்றுட்டே வேலை செஞ்சீங்க, ஒரே டஃப்பாக இருக்குது, ஓடி ஓடி வேலை பார்க்குறீங்க, அது எல்லாத்தையும் மாற்றி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன், இதான் என் வேலை, இந்த வேலையில் மட்டும்தான் நான் இருப்பேன், இந்த மாதிரி நான் என் லைஃப்பை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்க போகிறேன், வாழ்வை வடிவமைப்பீர்கள். புதனுடைய வீடு என்பதால் சோஷியல் மீடியா, இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்துலேயும் உங்கள் பிஸ்னஸை பிராண்ட் பண்ணுவீங்க, அடுத்த லெவல் கொண்டு வருவீங்க. உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவல் கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளும் நீங்கள் பண்ணுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ப்ரமோஷன். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் புதனுடைய வீட்டிலிருந்து
ஒலி சம்பந்தப்பட்ட நெட்வொர்க்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா குருனா தங்கம். பல்கலைக்கழகங்கள், டியூஷன் சென்டர்ஸு, படிப்பு சொல்லித்தர இடங்கள் போன்றவைகளால் வரக்கூடிய வருமானங்கள் போன்றவை அதிகமாகும். மீனராசிக்காரர்களுக்கு 100க்கு 150 மார்க். குரு பகவானை தேவகுரு ப்ரஹஸ்பதி என்று அழைக்கிறார்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நண்பர்களே, யாரையாவது சொல்லும்போது பெரிய ப்ரஹஸ்பதி வந்துட்டார் இவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரஹஸ்பதினா என்ன அப்படின்னா, எல்லாம் தெரிந்தவர் குரு. குருவுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்திலே சூரிய பகவான் யார், இந்த ஹெச்ஓடி, அவருக்கே பாடம் சொல்லக்கூடிய ஒரு குருங்கிற ஸ்தானத்தில் யார் வச்சுருக்காங்கன்னா அவர் தான் வச்சுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, மதியூகி அப்படின்னு நம்ம புதனை சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுங்கிறத நமக்கு சொல்லித்தர்றது இந்த குரு தான். அது எந்த விஷயமா இருந்தாலும். ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த குருவை தங்கம் என்று பொருள் சொல்கிறாங்க. தங்கம், சொர்ணம். உலோகங்களிலே இப்போ சனின்னா இரும்பு, சுக்கரன்னா வெள்ளிங்கிற மாதிரி குருனா தங்கம். இந்த தங்கம் அப்படிங்கிறது எல்லாமே குரு தான். தங்கம் ஆர்னமெண்ட்ஸ் ஆகட்டும், தங்க காயின் எது இருந்தாலும் குரு தான். அப்போ இந்த குரு பகவான் வந்தாலே ஒருத்தர் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருகிறது என்பது மாற்ற முடியாத கருத்து. இந்த வருடத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் வருகிறார். மிதுனம் என்பது புதனுடைய வீடு, வித்யாகாரகன் புதனுடைய வீடு. இந்த புதனுடைய வீட்டுக்கு குரு பகவான் வருவது அப்படிங்கிறது எப்படின்னா, புதன் ஏற்கனவே வித்யாகாரகன், படிப்புக்கு அதிபதி. அவர் வீட்டுக்கு குரு பகவான் வரும்போது வித்யைகள் அதிகமாகிறது. அதாவது படிப்பு அதிகமாகிறது. படிப்பு அதிகமாக படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறது. கடைசியாக படித்த புத்தகம் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே நிறைய பேர்ட்ட பதிலே இல்லை. ஏன்னா நாம் புத்தகங்கள் படிப்பதே குறைச்சிட்டோம். குரு பகவான் புதனுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டுகிறார், அறிவை பெருக்குகின்ற ஆர்வத்தை தூண்டுகிறார், டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸை தூண்டுகிறார். உலகத்தில் நண்பர்களே, இன்னோவேஷன்ஸ் மட்டும்தான் உலகத்தை அடுத்த படிநிலைக்கு அழைத்து செல்கிறது. அதில் இந்த டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இன்று அப்பியர் டிஸ்அப்பியர் வரும்னு பேசிக்கிறாங்க. இந்த ஊரில் நான் இப்போ அப்பியர் ஆகிறேன், திருநெல்வேலியில் டிஸ்அப்பியர் ஆயிடுவேன், அந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஸோ அடுத்த படிநிலை ஏஐ தொழில்நுட்பம் இதெல்லாத்தையும் இந்த குரு பகவான் ஊக்குவிக்கிறார். புதனுடைய வீட்டிற்கு அனைத்தையும் தொழில்நுட்ப ரீதியாக அணுகுகிறார்கள். ஒரு மார்க்கெட் எப்படி போகுது, ஆன்லைன் ஸ்டடி மார்க்கெட் எப்படி போகுது அணுகுகிறார்கள். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே போகலாம். அப்போ இந்த குரு பகவான் புதனுடைய வீட்டிற்கு செல்லுவதால் நிறைய விஷயங்களில் நன்மைகள் ஏற்பட போகிறது. முக்கியமாக சோஷியல் மீடியா எல்லாம் பலமாக போகிறது. இன்ஸ்டாவோ, யூடியூப்போ, ஃபேஸ்புக்கோ, இது எல்லாத்துலேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வரப்போகுது. இந்த குரு பகவான் அங்கே வரும்பொழுது கல்வியை கற்பிக்கும் ஒரு விஷயமாக இவையெல்லாம் மாறப்போகிறது. பொழுது என்பது நண்பர்களே போக்குவதற்கு அல்ல, பொழுது என்பது ஆக்குவதற்கு. இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் குரு பகவான் சொல்லிக் கொள்வதற்காக வருகிறார். தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அழகாக, அது ஒரு சாளரம், அதை அழகாக பயன்படுத்த வேண்டும். அதை குரு பகவான் நமக்கு டீச் பண்ணுறார். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த பக்கம் சனி மீனத்தில் இருக்கார், இந்த பக்கம் மிதுனத்தில் குரு இருப்பார். 2 குவாட்ரண்ட்டை 2 மிகப்பெரிய ஆளுங்க பார்த்துக்கிறாங்க. சனியை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது, குருவை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. நான் அடிக்கடி என்னோட ஃபேவரட் டைலாக் சொல்லுவேன், சனி நினைத்தால் எதை கேட்டாலும் தருவார், ராகு நினைத்தால் வாழ்வில் முன்னேற்றத்தை தருவார், குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். விஸ்வாமித்திரரோட கதை எடுத்து பாருங்க. ஒரு மன்னனுக்காக ஒரு சொர்க்கத்தையே உருவாக்கியவர் விஸ்வாமித்திரர். இவர்கள்லாம் நினைச்சா என்ன வேணா செய்வாங்க. அப்போ அந்த குரு நினைக்கணும். அந்த குரு என்னென்ன கேட்பார், குவாலிட்டி 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 இன் ஜாப், குவாலிட்டி இன் மைண்ட், குவாலிட்டி இன் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில், எண்ணங்களில், சிந்தனைகளில், வேலையில் குவாலிட்டியான ஆள் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா குரு உங்களை பார்த்துருவார். அதனால தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, குரு பார்ப்பின் கோடி நன்மை. ஆகையினால இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது ஒரு தற்செயல் நிகழ்வுதான். ஆனால் இந்த பெயர்ச்சியினால் அடையக்கூடிய நன்மைகளும் ஆதாயங்களும் ஏராளம் ஏராளம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது.
மலேசியாவிற்கு வாரம் ஒரு முறை வருகிறேன். மலேசியாவில் இருப்பவர்கள்லாம் என்னை புக் பண்ணிக்கோங்க, டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கே வந்து யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் வேணுமோ செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.